திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நவராத்திரி நாளை 3ஆம் நாள். அந்த 3ஆம் நாள் எவ்வளவு சிறப்பாக நம்ம கொண்டாடணும். துர்க்கை அம்மனுக்கான அந்த 3 நாட்கள்ல 3வது முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நாள்ல நம்ம அணிய வேண்டிய உடை எந்த நிறத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி கிரே ஆஷ் கலர்ல தான். ஸோ அந்த உடை தான் நான் அணிஞ்சிருக்கேன். என்னோட நம்மளுடைய சிறப்பு விருந்தினரும் அணிஞ்சிருக்காங்க. இந்த 9 நாளுமே வரப்போற சிறப்பு விருந்தினர்கள் இசையால என்னோட ரொம்ப அழகா சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லணும். ஆக அப்படி எனக்கு இந்த பாட்டை இருந்தாலும் ஓகே வெயிட் பண்ணுவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காக்க வச்சாலும், ஆனா அவருடைய டிப்ஸை எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மியூசிஷியன் அப்படின்னு தான் இவரை நான் ஐ லுக் அப் டு ஹிம் ஆஸ் மை குரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய குரு திரு சங்கர் ராமன் அவர்களே இந்த நவராத்திரி விழாவிற்கு நம்மளுடைய திருவருள் டிவிக்கு உங்க எல்லார் சார்பாகவும் நான் அன்போட வரவேற்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அந்த கிளாஸ் எப்போ வரீங்களோ வாங்க. ரெடி அண்ணா. ஆக்சுவலா அதாவது மானசீகமாக சிலர் நம்மளுக்கு குருவாக இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய பாடல்கள் கேட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டு இம்ப்ரெஸ் ஆகிதான். அது கர்நாடக இசையும் சரி திரை இசையும் சரி அதுக்கு ரொம்ப அழகான ஒரு குருவாக அவங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே திருவருளுக்கு இந்த நவராத்திரி விழாவை சிறப்பிக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தஞ்சாவூர்லேருந்து நான் வந்திருக்கேன். நான் ஏன்னா இது மாதிரி பண்ணுறது புதுசு. ஏன்னா அங்கே இப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங்ஸ் கிடையாது. நவராத்திரினா கோயிலில் போய் பாடுவோம், அதோட சரி. இது மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறதுல எனக்கே ரொம்ப புதுசு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இந்த இன்டர்வியூ 9 இன்டர்வியூ எனக்கு பிடிச்சது தான். இருந்தாலும் இந்த 2 கெஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் ஊர் தஞ்சாவூர், திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. தஞ்சை இசைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஊர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்தவங்க பாடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அண்ணா நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நவராத்திரி திருநாளில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு ஸ்லோகமாக அந்த அன்னபூர்ணாஷ்டகம் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். பாடலும் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் அதை உங்கள் முன்னாடி பாடிட்டு நேயர்களுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுறேன். ஸோ அதன் பின்னாடி உங்களுடைய தட் வரலாறு எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இசையை கேட்க பயங்கர ஆவலாக காத்துட்ருக்கோம். அன்னபூர்ணாஷ்டக பாடல் 3ஆம் பாடல். யோகானந்தகரி ரிபுக்ஷயகரி தர்மைகனிஷ்டாகரி சந்திரார்கானல பாசமானலகரி திரைலோக்ய ரக்ஷாகரி சர்வைஸ்வர்யகரி தபப்பலகரி காசிபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாதான்னபூர்ணேஸ்வரி மாதான்னபூர்ணேஸ்வரி. இந்த 3வது அன்னபூர்ணாஷ்டக பாடல்ல என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, அன்னபூரணி தாயே, எதிரிகளை அழிக்கும் வல்லமை படைத்தவளே, உலகில இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை கொண்டிருக்கக்கூடிய இறைவியே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம இறைவியை நோக்கி தவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லப்படுது. ஏன்னா இரக்கம் பெண் அந்த இறைவிகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது இது எப்படின்னா, அம்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அன்பு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆக அந்த தவத்தின் பலன் நம்ம உண்மையா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இரட்டிப்பு பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லப்படுது. இப்படி எல்லாரையும் எதிர்த்து நல்லது நேர்மை இதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய இறைவியே, எனக்கு அன்றாட உணவை அளித்தருளுவாயாக. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறதுக்கான சக்தியையும் நீ எனக்கு கொடுக்கணும். ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக நீ எனக்கு அந்த வரத்தை வழங்கணுமா, நீ எனக்கு அந்த பிக்ஷையை நீ எனக்கு அளிக்கணும். எனக்கு சாப்பாடு வேணும்னு வேண்டது மட்டும் அன்னபூர்ணாஷ்டகம் கிடையாது, மற்றவர்களுக்கும் உணவளிக்கணும், அதற்கான பிக்ஷையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டதுன்னு தாத்பரியமாக தான் இந்த அன்னபூர்ணாஷ்டக பாடல் அமைஞ்சிருக்கு. இதுதான் 3ஆம் அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய அர்த்தம். இந்த 3ஆம் நவராத்திரி திருநாள்ல துர்க்கை அம்மனுக்கு நீங்க என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னா, பட்டாணி சுண்டலும் கதம்ப சாதமும் நீங்க நைவேத்தியம் செஞ்சா இன்னைக்கு ரொம்பவே விசேஷம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் டெய்லி படிக்கக்கூடிய நாமாவளி, துர்க்கை அம்மனுக்கு படிக்கக்கூடிய நாமாவளி எல்லாம் நவராத்திரியின் முதல் 2 நாட்கள்ல சொல்லியிருந்தேன். அதை நீங்க டெய்லி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் கை மேல, அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னுடைய குரு கிட்ட நான் கேட்டுக்கிறேன், குருவே பரவாயில்லாம இருந்ததா? ஆல்வேஸ் குட்.
தேங்க்யூ ஸோ மச். என்னதான் நம்ம வந்து பாடி ஆடியன்ஸ் கிட்டேருந்து அந்த அப்ளாஸ் கிடைச்சாலும் அந்த அம்மா கிட்ட வந்து ஒரு ஹக்கோ இல்லை குரு கிட்டேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணா. ஸோ சங்கர் ராமன் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இசை பயணம் எப்படி துவங்குச்சு? எப்படி வந்து இன்னைக்கு இந்த அளவில் நீங்கள் வளர்ந்து நிற்கிறதுக்கான உங்கள் இந்த பயணத்தை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும். இசை பயணம் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி, பேசிக்காகவே மியூசிக்கல் ஃபேமிலி தான். அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி. தாத்தாலாம் ஃபுல்லாக வந்து பஜனை சம்பிரதாயங்கள் அதுபடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மியூசிக் டீச்சர். ஸோ அவர் ரிட்டையர் ஆகி ஒரு 10 years ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அப்படி சினி சாங்ஸ் அப்படின்னு போனது. ஸோ அதனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து 4 வயசுலேருந்தே ஃபுல்லாக பாட்டு தான். வீட்டில் தாத்தா பாடுவார், அவர் கேட்டு நான் பாடுறது, அப்புறம் அப்பா பாடுவாங்க, அப்படியே பாடுறது தான். தனியாக ஒரு குரு கிட்ட அப்படின்னு போய் கற்றுன்றது கிடையாது. ஓகே. ஸோ அதனால் பேசிக் அப்படியே வளர்ந்தது. படித்ததே இப்படியா? கேள்வி. ஆனால் உண்மையிலே அது வந்து கடவுளோட ஆசீர்வாதமாக தான் அதை பார்க்க முடியுது. அப்பா பாடுறது அப்படிங்கிறதே ஒரு பிளெஸிங்னா, தாத்தா அப்படி அந்த பரம்பரையே வந்து இசை பரம்பரை அப்படிங்கிறது உண்மையிலே ஆப்வியஸாக அது உங்களுக்கு ஜீனில் வந்திருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இசை பயணம் வந்து அதுக்கப்புறம் வந்து 10th முடிச்சோன்னா ஆப்வியஸ்லி எனக்கு வேண்டாம், படிக்கலை, நான் எனக்கு மியூசிக் சேர்த்து விடுங்க அப்படி நம்ம வீட்டில் சொல்லும் பொழுது, இல்லை இன்ஜினியர்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இன்ஜினியர் ஆகணும் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு பாட்டை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னோன்னே கேட்கவே இல்லை வீட்டில். அப்புறம் டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க EEE. அங்கே போய் வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ், மியூசிக் காம்படிஷன். ஸோ இதே தான். டிப்ளமோ முடித்தோன்னா மறுபடியும் நான் சொன்னேன், இல்லை நமக்கு எலக்ட்ரிக்கல் சரி வரல, மியூசிக்கில் சேர்த்து விட்ருங்க. அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாது, பாடினா கொண்டு வந்துக்கிறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை மாதிரி சொன்ன மாதிரி இன்ஜினியர் கண்டிப்பாக ஆயிடணும். சரின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அங்கேயும் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ், மியூசிக் தான் எங்கே போனாலுமே. ஓகே. அப்படியே அது ஒரு 3 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், நம்ம மியூசிக் சைடே போயிடும், எங்கே போனாலும் இந்த மியூசிக் நம்மளை சுற்றி வருது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் மியூசிக் சார்ந்து தான் நீங்கள் வந்து இல்லை அந்த மாதிரி ஒர்க் தான் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அதுக்கப்புறம் எம்இ ஜாயின் பண்ணோம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல். அதையும் விடலை. சரி, எம்இ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆகிடுது எனக்கு. அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து மியூசிக் படிக்கவே ஆரம்பித்தேன். நான் வித் மை ஒய்ஃப் பர்மிஷன் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மேரேஜ்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல். இல்லை கண்டிப்பாக, தட்ஸ் நாட் an easy task. அதாவது பெண்களை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்கோ, அதுவும் மியூசிக்கை ஒரு ஆண் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வைஃப் துணையா இருக்காங்க. படிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா you'll be the breadwinner of the family. எஸ். ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்து ரொம்ப படிச்சிருக்க முடியாது. ஆப்வியஸ்லி ஹர் நேம் இஸ் பைரவி. ஸோ அதனால மியூசிக்கில் இருந்தனாலே வந்து அவங்க பேரை கேட்டோடனே பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் அப்படியே அவங்களே கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எம்ஏ மியூசிக் நான் ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் ரெகுலரில் படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலும் படிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம அதை மிஸ் பண்ணுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலி மியூசிக் மிக்ஸ் பண்ணி சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பண்ணேன். தென் ஹார்மோனிஸ் அண்ட் கவுண்டர் பாயிண்ட். ஸோ எங்கெங்கே என்னென்ன இருக்கும் மியூசிக்கில் அப்படியே படிச்சுட்டே இருக்கும். உங்களுடைய பயணம் ரொம்ப அழகானதாக இருக்குது. விச் இஸ் லைக் அந்த மெமரிஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்னை வந்து என்ன படிக்கிற அப்படின்னா இதே ப்ரெஷர், என்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக ஒரே ஒரு பதில் சொன்னேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைங்க, நான் கண்டிப்பாக அரியர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இது கட்டி கொடுக்குற போலாம் மரியாதையாக வந்து அது கேட்குறத படிக்க வச்சிடணும்னு படிக்க வச்சிட்டாங்க. பட் அதனுடைய கஷ்டம் ஒரு ஆணுக்கு எவ்வளவு இருக்குது. ஸோ இதனுடைய அந்த உண்மையான முகத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான். இல்லை டெஃபினெட்லி. ஏன்னா வந்து மேரேஜ் பண்ண அப்புறம் நம்ம ஃபேமிலி அண்ட் லைஃப்பை சர்வை பண்ணி ஆகணும், குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம வேலைக்கு போகிறத விட்டு நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டயத்தில் வந்து அவங்க ஒய்ஃபோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 9 நாள் வரக்கூடிய ஒவ்வொரு விருந்தினருமே வந்து ஒவ்வொரு அழகான இசை பற்றின ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இசை கற்றுக்க வயது ஒரு தடையா, இல்லை வந்து நம்மளுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா இதெல்லாம் ஒரு தடையா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவங்க உட்காந்துருக்காங்க. பைரவிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் வந்து சொல்லிடுவோம். பைரவி அவங்களுடைய வந்து த பெட்டர் ஹாஃப் இல்லை த பெஸ்ட் ஹாஃப் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். தேங்க்ஸ் பைரவி, எங்களுக்கு இப்படி ஒரு மியூசிஷியன் கொடுத்ததுக்கு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். சி லைக் எப்படின்னா, நம்ம படிக்கணுமா, இல்லை என் குழந்தை ஒரு பிடிச்ச விஷயத்தை பர்சியூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கான ஒரு மெசேஜாக தான் இங்கே வந்து சங்கர் ராமன் அண்ணா உட்காந்துருக்கிறதா என்னால் அதை வந்து பார்க்க முடியுது. அண்ட் என்னால் அதை ரிலேட்டும் பண்ணிக்க முடியுது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒன்று
அவங்க அம்மா, அப்பா சொல்றத படிப்பாங்க, இல்ல பிடிச்சத படிப்பாங்க. இதுல அம்மா, அப்பா சொல்றத படிச்சும் அத வேஸ்ட் பண்ணாம, அழகா சவுண்ட் இன்ஜினியரிங்கா மாத்தி, ரொம்ப அழகா அந்த படிச்ச படிப்ப வேஸ்ட் பண்ணாம, அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவங்கள்ட்டேருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் பியூட்டிஃபுல் மெசேஜ். நல்லா பாடணும். இப்ப நீங்க வந்து கர்நாடக இசை கத்துக்கிட்டீங்க. அத கேட்டே வளர்ந்துருக்கீங்க. சினிமா இசையிலயும் வந்து உங்களுக்கு அதீத ஆர்வம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி நீங்க எங்களுக்கு ஒரு டிப்ஸ் குடுங்களேன். இப்ப 2யும் அப்படியே மேனேஜ் பண்ணி நீங்க பேரலலா பாடுறீங்க. அது ரொம்ப பெரிய டாஸ்க். ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ஓகே. இப்ப நீங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சொன்னீங்க. நெறைய ஸ்டைல்ஸ் ஹார்மனிஸ், கவுண்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. அத எப்படி நீங்க வந்து அழகா அந்த வாய்ஸ மேனேஜ் பண்றீங்க? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் குடுங்களேன் எங்களுக்கு. வாய்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றத வேறு எந்த டிப்ஸுமே கிடையாது. ஓகே. சிம்பிளி ப்ராக்டிஸ். எந்த ஒரு இப்போ நம்ம ரைஸ் எடுக்கிறோம், சாம்பார் சாதம் செய்கிறோம், தயிர் சாதம் செய்கிறோம், பிரியாணி செய்கிறோம், புலாவ் செய்கிறோம். ஸோ ரைஸ்ன்னு பார்த்தா அது காமன் தான், சங்கீதம்னு பார்த்தா அது காமன் தானே தவிர ஓகே. நம்ம கொடுக்குற எசன்ஸை பொறுத்து அதோட டேஸ்ட் மாறும். ஓகே. ஸோ பிராக்டிஸ் அப்படின்னா நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பிகினர்ஸ்லேருந்து தினசரி பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினர்ஸ் வந்து பேசிக் லெசன்ஸ் தான். ஸோ இப்போ எந்த ஜெனர் ஆஃப் மியூசிக் எடுத்திருந்தாலும், இப்போ வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்திருந்தாலும், ஸோ அதுக்கு வந்து அந்த சி மேஜர் ஸ்கேலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்ட் தென் விப்ராட்டோ ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருக்கும். அந்த கிளாசிக்கல் மியூசிக் எடுத்துட்டா வந்து சரளை வரிசை, ஜெண்டை வரிசை, ஆப்வியஸ்லி கண்ணை மூடிட்டு வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி பவுண்டரி லைன் ஃபார் தட். ஓகே. இப்பயும் சரளை வரிசை, ஜெண்டை வரிசை நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓ! அதுதான் ஒரே வழி, ஒன்றுமே கிடையாது. சூப்பர். ஸோ அதாவது எனக்கா இருந்தாலும் அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி, மியூசிக்குக்கு அந்த ஆதார மொழியா இருக்கக்கூடிய அந்த ஸ்வரங்கள், வரிசைகள பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மியூசிஷியன்ஸும் இது வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. அத நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ குட்டீஸ் நீங்க டெய்லி ஸ்லோகம் பாடுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீப் ஆன் ட்ரையிங் தட். ஓகேவா? ஓகே. உங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுல நிஜமா எங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இன்றைய தினம் வந்து துர்க்கைக்கான ஒரு உகந்த நாள். ஸோ அந்த நாள்ல வந்து நீங்க எங்களுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தீக்ஷிதரோட கிருதி ஒன்று பாடலான்னு இருக்கேன். ஓகே. என்ன பாடல்? மீனாட்சி மீனாட்சி மேல. ஓகே. மதுரை மீனாட்சியுடைய அருள வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வாங்கி தரதுக்காக சங்கர்ராமன் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பாடல் கேட்டுறலாம் அண்ணா. மீனாட்சி மே மோதம் தேகி மீனாட்சி மே மோதம் தேகி மேஷ காங்கி ராஜ மாதங்கி மேஷ காங்கி ராஜ மாதங்கி மீனாட்சி மே மோதம் தேகி மேஷ காங்கி ராஜ மாதங்கி மான மாத்ரு மே மாயே மான மாத்ரு மே மாயே மரகத சாயே
शिवजाये मीनलोचनी पासमोचनी मानिनी कदम्बवनवासिनी मीनलोचनी पासमोचनी मानिनी कदम्बवनवासिनी क्षीमे मोदं देहि मेष कांगी राज मातंगी मीनाक्षी मोदं देहि என்ன சொல்றது? அப்படியே டிவினிட்டி அவ்வளோதான் வந்து சொல்லணும். நிஜமாவே அது வந்து ஒவ்வொரு இசைக்கலைஞரும் இங்கே வந்து பாடும்போது, எல்லா ஸ்லோகம்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள்லாம் பாடும்போது, கண்ணை மூடி கேட்டால் ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு ஃபீல் வருது. அப்படியே உண்மையிலே அம்பாளை பார்த்த அந்த பாக்கியமும் அந்த இதுவும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி, அந்த வரப்பிரசாதம் மாதிரி தான் வந்து நிஜமாவே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திருவருள் டிவி நேயர்கள் டெய்லி வந்து அவங்க ஒரு ஸ்லோகம் பாடுற பட்சத்தில் அது நம்மளுக்கு ஈஸியான ஒரு டியூனில் அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி கஷ்டமான பாடல்களாக இருந்தால் கூட அம்பாளுக்கு நைவேத்தியமாக வந்து நான் என்னென்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களால பண்ண முடிஞ்சது வந்து அந்த சுண்டலோ இல்லை அந்த சாதமோ இல்லை அந்த பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நிறத்தை ஊற்றுறாங்க. அப்போது தினசரி இந்த பாடலை வந்து அவங்க வந்து இந்த நவராத்திரியில் ப்ளே பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது கேட்குறதுக்கு. அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இசையால் வசமாக இதயமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிளஸடான ஒரு வாய்ஸ் அண்ணா உங்களுக்கு. இன்னும் பல மேடைகள், இன்னும் பல உயரங்கள் பின்னணி வந்து கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து நாங்கள் ஒரு நாள் பெரிய பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவருள் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நவராத்திரி 3ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு திருவருள் டிவி நிறுவனத்தார்களுக்கும் ஊழியர்களுக்கும் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் தஞ்சாவூர் ஏடி சங்கராமன் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக பேட்டி எடுத்த மாணவி ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம், மாணவி சுஜிதா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இந்த இசை வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது இங்கேயோட நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மார்கழியிலையும் கச்சேரியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மியூசிஷியன்ஸ் மட்டும் இல்லாமல் 30 நாளும் 30 கச்சேரின்ற மாதிரி வி ஆர் பிளானிங் இட். ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த நவராத்திரியில் அம்பாள் எங்களுக்கு அந்த அருளை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதுலேயும் உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு இப்போவே நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் திருவருள் டிவி சார்பாக. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இந்த துர்க்கையினுடைய 3ஆம் நாள் நிறைவடையுது. அடுத்து நாளையிலேருந்து லக்ஷ்மியினுடைய சிறப்பான தினம் துவங்குது. நாளைக்கு 4ஆம் நாள் என்ன பாடல் பாடணும், நைவேத்தியம் என்ன, நிறம் என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, 4வது அன்னபூர்ணாஷ்டக பாடலும் என்ன, அதனுடைய அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருவருள் டிவி சேனலை அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.